ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையொட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரசு சார்பில் விழா தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், 5 நாள் விழா நடைபெறுகிறது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது? தமிழகவதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழரின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அன்று இன்று தமிழக அரசு சார்பாக இன்று விழா கொண்டாடப்படுகின்றது. இதில் 4 அமைச்சர்கள் மற்றும் MP திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் தமிழக மன்னர்களின் தெற்காசிய வரை படையெடுத்து சென்று அந்த நாடுகளை வென்று ஆட்சி செய்த பெருமை வாய்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் இவர் இந்தியாவில் கங்கை வரை சென்று படையெடுத்து வென்றதன் காரணமாக கங்கை கொண்டான் என்றும் கடாரம் வரை சென்று வென்றதன் புகழை போற்றுவதுமாக கடாரம் கொண்டான் என்றும் சிறப்பு பெயர்களை பெற்று இவர் அழைக்கப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் இவர் கங்கை வரை சென்று அங்கு படையெடுத்து வென்றதன் காரணமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி 1000 ஆண்டு வருகிறது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழரின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை தமிழக அரசின் சார்பாக 2023 ஆண்டு முதல் அரசியல் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் தொடர்ந்து இது 5வது ஆண்டாக இன்று கொண்டாடப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இதில் அமைச்சர் பெருமக்கள் கலந்திருக்காங்க. மேலும் ராஜேந்திர சோழரின் பெருமை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக தமிழக அரசு சார்பில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு இந்த விழா கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் காலையில் மங்கள வாத்தியத்துடன் தொடங்கியது. தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் அமைச்சர் சாமிநாதன், அப்புறம் நிதியமைச்சர் தென்னரசு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இவங்க கலந்துருக்காங்க. மேலும் MP சிதம்பரம் தொகுதி MP தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. விழாவில் கலை பண்பாடுத்துறை சார்பாக கலை நிகழ்ச்சிகள் முனைவர் பர்வீன் சுல்தான் தலைமையிலான சோழர்கள் புகழும் பெரிதும் காரணமான நிர்வாக திறனை போற்றும் நிர்வாக திறன் மற்றும் போர் வெற்றிகளை பெற்ற தலைப்புகளில் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதற்கு பின்னர் பாத்தீங்கன்னா ஐயாண்டி மேளம், கரகாட்டம், மயிலாட்டம், கிராமிய பாடல்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தினகரி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.